உறவுகளே, இன்னைக்கு எல்லாருக்கும் காலை வணக்கம். என்ன இன்னைக்கு காலையிலேயே நாங்க விளாக் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு என்ன போறோம், என்ன விளாகு, என்ன உடையில என்ன பேசுறோம், கொஞ்சம் ஜாலியா பேசுவோம், கொஞ்சம் சில டிப்ஸுகள் கொடுப்போம். அதனால தவறாம ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. காலையில எழுந்திரிச்சோடனே ஃபேஸ் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துட்டேன். நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ நேற்று நைட்டு கழுவி போட்ட பாத்திரத்தை பூரா எடுத்து வச்சுட்டு சமையல் ரெடி பண்ணுவோம். சுட்டி மகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் நீங்க ரெடி பண்ண போறோம். இப்போ சாப்பாடு வைக்கிறதுக்காண்டி சோறு வடிக்கிறதுக்காண்டி வச்சிருக்கேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னா காலைல இப்போ மணி எத்தனை 5:10 ஆமா ஆமா 5:10 அது விடியல பாருங்க. ஜன்னல் வெளியே பாருங்க இருட்டாத்தான் இருக்கு. ஆமா இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பருப்பு குழம்பு, பன்னீர் மஞ்சூரியன் பார்க்க போறோம். இது கடையில வாங்கின பன்னீர். இது காணாததுக்காண்டி கடையில வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். நான் ஏற்கனவே பன்னீர் வீடியோ போட்டிருந்தேன்ல, நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர் இதா இருக்கு பாருங்க. இது காணாது, நல்லா வந்திருக்கா. சூப்பர் ஸ்பாட் ஃப்ரீசர்லேயே இருந்ததுனால நல்ல ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நான் கொஞ்சம் நேரம் ஆகணும், சரியா வந்துடும். இது நம்ம வீட்டில் செஞ்ச பன்னீர். இது கடையில் வாங்கணும். ஆமா, இது காணாது அப்படிங்கிறதுனால நான் கடையில் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன். 3 பேருக்கு இது காணாது. ஏன்னா பன்னீர் நாங்கள் இந்த 3 பேருமே நல்லா சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே பன்னீர் நல்லா சாப்பிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே வாங்க போவோம். எல்லாம் பன்னீர் கிரேவி பண்ணுவோம், பன்னீர் மஞ்சூரியன் பண்ணுவோம். அப்புறம் சமையல் பண்ணுவோம், ரெடி ஆகும். அவசர அவசரமா வேலை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டீ போட்டு குடிச்சுக்கிடுவோம், சரியா? இப்போ ஏற்கனவே உங்க வீட்டுல ஒரு பன்னீர் இருக்காருல்லம்மா, எங்க சித்தப்பா. யார் சொல்ற? எங்க சித்தப்பா பேரு பன்னீர் செல்வம், சரியா? அவங்க பன்னீர் செல்வம், அதான் மாமான்னு இடம் பண்றாங்க பன்னீர்னு. இப்ப டீ போட்டுடலாமா? இப்ப போட்டோம் ஒரு 5 நிமிஷம். டீ குடிச்சா தான் வீடியோ நல்ல தெம்பா எடுக்க முடியும். நல்ல தெம்பா எடுக்க முடியும். ஆமா, போட்டோம். சரி. இப்போ பன்னீர் நம்ம அதை ஊற வைக்கணும். டீ ரெடி ஆயிடுச்சா? முதல்ல டீ இந்த அடுப்புல வச்சிருக்கேன், இந்த ரெடி ஆயிட்டு. காவியா அனுப்பிச்சல, அவன் எக்ஸ்ட்ரா இந்த பாத்ரூம் இருக்காளா? இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீரை கொஞ்சம் கோட் பண்ணிக்கிடுவோம். கோட்னா என்னது? சொல்றேன். பன்னீரை ஃபர்ஸ்ட் கான்ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதுல ஸ்பூன் கான்ஃபார்மாவா? ஆமா, ஒரு 3 ஸ்பூன் இதுக்கு கூட கொஞ்சமே போடுவோமா? ஏன்னா கொஞ்சம் 2 இது இருக்குல்ல, அதனால. பொரிக்க மாட்டில்லம்மா, பொரிச்சுதான் போடணும். மஞ்சூரியன் பொரிச்சுட்டு தான் போடணும். ஏன் அப்படி பொரிக்காம போட்டான்னு? பொரிச்சுட்டு தான் போடணும், அப்பதான் அதுதான் மஞ்சூரியன். இப்போ ஒரு 3 ஸ்பூனு கான்ஃபிளவர் மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூனு மைதா மாவு இருந்தால் மைதா மாவு போடலாம், இல்லை அரிசி மாவு போடலாம். அரிசி மாவு போடலாம். நான் அரிசி மாவு போடுவேன். எனக்கு திருச்சி வேற நான் அரிசி மாவு வச்சிருக்கேன். இது வாங்கின பாக்கெட்டு காலி ஆகாம கிடக்கு, அதை காலி பண்ணி அதுக்காக ஒரு 1.5 ஸ்பூனுக்கு அரிசி மாவு. இதுல இது அங்க வச்சிருங்க. இது வேண்டாமா? இது அங்க வச்சிருங்க. இப்போ இங்க வர வேற என்ன போட போற? கொஞ்சமா சால்ட். இதுல இது என்ன மசாலா? இது காஷ்மீரி சில்லி பவுடர். காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு போடுங்க. 1 ஸ்பூனோ 1/4 ஸ்பூனோ என்ன? வேற என்ன பண்ணணும்? அவ்வளோதான். இது மட்டும் போட்டுட்டு பன்னீரை மிக்ஸ் பண்ணணுமா? இது நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு கலரிக்கோங்க. தண்ணியை விட்டு? ஆமாம், ரொம்ப தண்ணியாக்கி இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த இதை கோட் பண்ணுற மாதிரி. கடைகளில் அப்படிதான் பண்ணுதாங்களாம்மா? ஆமாம், பன்னீரை பொரிச்சு தான் போடுதாங்களா? ஆமாம், பொரிச்சு தான் போடுவாங்க. ஏன் அவிச்சு போட்டா என்ன போட முடியாது? அவிக்க முடியாது. உறவுகளை நீங்க பாருங்க, அவிக்க முடிஞ்சா அப்பாவி அப்பாவுக்கு சந்தேகத்தை தீர்த்து வைங்க. பன்னீரை அவிக்க முடியுமான்னு சொல்லுங்க. இல்ல பிஞ்சு ஓடிடுமோ? அவிக்கலாம், அது அப்படியே தான் இருக்கும். இது ஏற்கனவே அவிச்ச மாதிரி தானே இருக்கு. நல்லா இந்த மாதிரி இது பண்ணிட்டு உள்ள பன்னீரை போட்டுறணும். இப்ப பன்னீர் அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்கு. போதும் சரியா வரும். அது ஒரு கோட்டிங் மட்டும் போதும். ஆமா, நம்ம வீட்டு பன்னீர் இது வித்தியாசத்தை பாரு. ஆமா, இது நல்ல வித்தியாசம் இருக்குன்னு. உடையுதுமா? அது உடையத்தான் செய்யும்.
நான் கைட்டு அப்படி எடுக்க, ஏன்னா ஃப்ரீஸ் ஆயிருக்குல்ல, ஆமா. அதனால சரியா வந்துடும். டீ ரெடி. முதல்ல டீ தான் கோட் பண்ணி வச்சிட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறம் நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். மஞ்சூரியன் எல்லாத்துக்கும் செய்ய தெரியும், இருந்தாலும் பன்னீர்ல செஞ்சு நாங்க வீட்டுல எப்படி பார்த்துருக்கோங்கிறத நான் சொல்றேன். சரியா? வாங்க டீ குடிங்க. தாங்க, காத்து நல்லா அடிக்கல, சூப்பரா இருக்கு. அந்த வழியா நல்லா வருது, நம்மளுக்கு நல்லா இருக்கு. ஆனா என்ன அடுப்பு எரிய விட மாட்டேக்கு, அது ஒண்ணு. ஆமா, காத்து இது பண்ணி விட்டுரும். அடுப்ப ஒரு காத்து அடிக்குதுன்னா ஒரு ஜன்னல வேணா அடைச்சிட்டா இல்ல வேண்டாமா? இல்ல இருக்கட்டும். ஓகேயா? இந்தாங்க டீ குடிங்க. நானும் டீ குடிச்சிட்டு டீயை குடிக்க ஆறுற போது அது மொழியா டீ குடிக்கணும். டீ பருப்பை கழுவி அடுப்புல வச்சிட்டோம்னு வைங்களேன், பருப்பு வந்துட்டு இருக்கும்ல, அதனாலயா ஒரு பக்கம் சோறு வந்துட்டு இருக்கும், ஒரு பக்கம் பருப்பு வந்துட்டு இருக்கும். நான் ஹாயா உட்காந்து டீ குடிக்கலாம். அந்த பருப்பு வந்து பருப்பு குழம்பு தான் வைக்க போறேன். ரைட். இந்த பாசிப்பருப்பா தோரம் பருப்பா? பாசிப்பருப்பு. பருப்பு குழம்பு வச்சாலே முக்காவாசி பாசிப்பருப்பு தான் வைப்போம். துவரம்பருப்பு வந்து சாம்பார் தான் யூஸ் பண்றது. டீ அடிச்சுக்கோ, இப்பதான் தெம்பாரு. இதை வச்சுட்டு வரேன். இப்பதான் மெல்ல விடியுது. ஆமா, அதே மாதிரி அந்த பறவைகள் சவுண்ட பத்தியா? நல்லா கேக்கும்ல, கிச்சு கிச்சு கிச்சுன்னு சவுண்ட் ஒண்ணு கேக்கு. அந்த காலைல கரெக்டா அந்த 5 மணி 5:30 மணிக்குள்ள அந்த சவுண்ட் நல்லா கேக்கு. நாம தான் சோம்பேறி கதையா தூங்குதோம். பறவைகள் எல்லாம் கரெக்டா அது நேரத்துக்கு எந்திரிச்சிருது, கரெக்டா எந்திரிச்சிருது. பன்னீர் இது பண்ணலையா? அப்ப பொரிக்கணும். பருப்பு குழம்பு இதாயிரும். அத இருந்தாலும் கொஞ்சம் நம்ம அந்த நான்வெஜ் விட்டாலுமே கொஞ்சம் பன்னீர் வந்து அந்த அந்த சைடுல இருக்கனால கொஞ்சம் நம்ம கொஞ்ச நாள் கொஞ்சம் மறக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா மறப்போம். வேற என்ன செய்ய, நான்வெஜ் நிப்பாட்டினோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு, அது இருக்குதான் செய்யும். ஆனா அதை சாப்பிடணும்னு ஒரு எண்ணம்லாம் கிடையாது. அந்த ஸ்மெல்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒரு எண்ணம் இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதான் பன்னீர், காளானு, மீன் மேக்கரு இத வந்து நம்ம நான்வெஜ் மாதிரி பண்ணிக்கிடுவோம். அவ்வளவுதானே. ஆட்டுக்கால் சூப்பே நம்ம பண்ணிட்டோம். ஆட்டுக்கால் சூப்பே வந்து சைவத்துல பண்ணிட்டோம். சைவ ஆட்டுக்கால் சூப் பண்ணிட்டோம். சரி, கொஞ்சம் கொஞ்சமா நிப்பாட்டிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவோம். அதுக்காண்டி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், சைவத்தை வெஜ்ஜை தான் சாப்பிடுவோம். சாப்பிடணும்ன்ற டெம்ப்டிங்லாம் கிடையாது. இப்போ இது வந்து பருப்பு குழம்புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு காலைல என்ன இட்லி தானே? தோசை. இட்லி நேற்று காலையிலும் நைட்டுக்கும் இட்லி சாப்பிட்டாளா, அதனால இப்போ தோசை கேட்டிருக்கா. சாம்பார் இருக்கு. சரி, இன்னைக்கு நம்ம உறவுகளுக்கு வந்து சுட்டிக்காவிய லஞ்ச் பாக்ஸ் காட்டிருங்க. ஆமா, இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டுருவோம். இது பருப்பு குழம்பு ரெடி பண்ணிட்டு அப்புறம் இது பொரிச்சு எடுத்துருவோம். ரைட். ஏமா கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் குறைச்சி, இது சிலிண்டர் தானே வேஸ்ட் ஆகுமா? அடுப்பை குறைச்சிங்களா? இல்லம்மா, தீ அதிகமா போகுது. இது குறைச்சு வைக்கவா? குறைச்சு வச்சிருக்கேன். அது இல்ல, சிலிண்டர் வேஸ்ட் ஆகாதா? இதுக்கு மேல எப்படி குறைச்சு வைக்க? அப்படி சொல்லுறியா? உங்களுக்கு வந்து அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் எரிஞ்சுவிய அங்க தலை பண்ணிட்டு இருப்பேன். சுட்டி உறவுகளை நீங்களும் கேளுங்க. சுட்டி கவிகளுக்கு தலை பின்னாடி முன்னாடி நின்றுட்டு தலை பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்க அடுப்புல ஏதாவது வச்சிருப்பேன், அத குறைச்சு வைங்க. அப்பாவை இப்ப வந்து அமுத்திச்சிருவாங்க. இந்த அடுப்பு தெரிய மாட்டேங்குது உண்மைக்கு, தெரியும் பழைய அடுப்பு. அதே போல கொதிக்குதான் பாருங்க. லைட் அந்த மாதிரி வந்து கொதிச்சு மாதிரி அமர்த்திடுவாரு. நான் ஏன் என்ன தெரியுமா, சிலிண்டர் தானே வேஸ்ட் ஆகுது. சரி, கொதிச்சுட்டு இல்ல, அதாவது மேல வந்து அப்படியே தக தகன்னு வந்துருச்சு இல்ல, அமர்த்தியும் நினைப்பேன். வேகணும்னா சரி, இப்ப நம்ம இந்த தூக்கி அந்த அடுப்புல மாத்திடுவோமா? மாத்திடு. இந்த பொரிக்கணுமா? அடுப்பு பன்னீரை பொரிக்கணும். சரி, இப்போ நம்ம பன்னீர் பொரிக்க தேவையான எண்ணெய அடுப்புல சூடு பண்ணிக்கணும். இது வந்து நான் பொரிக்கிற ஆயில் தான், எப்பவுமே ரேஷன் கடை ஆயில். இதுலதான் நான் வந்து பொரிக்கிறது, அப்பளம் பொரிக்கிறது, வத்தை பொரிக்கிறது, எல்லாமே பொரிக்கிற ஐட்டம் எல்லாம் இதுல தான் பண்ணுவேன். சமையலுக்கு அந்த சாப்பாட்டுக்கு இது பண்ண மாட்டேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்றதுக்கு வச்சுக்கிடுவேன் ஆயில. அந்த ரேஷன் ஆயிலையும் வேஸ்ட் ஆக மாட்டேன். சரி, நீங்க காலையில என்னன்னு போய் பாருங்க. பாத்ரூம்ல போனா எவ்வளவு நேரம் ஆகுமா? உள்ள தூங்கிட்டாலாமா? தூங்கிருப்பா, என்ன சொல்ல முடியாது. மலையில விழுந்துச்சு, வெளிச்சம் வந்துருச்சு, காத்தடிக்க பாருங்க. மரங்கள் எல்லாம் நல்லா காத்தடிக்கு. எங்க வீட்டுக்கு பின்னாடி விடிஞ்சிச்சு. ஆமா, விடிஞ்சிச்சு இல்ல. என்னமா பல்லாரி வெங்காயம் அரிக்கிட்டு? தயிர் வெங்காயமா? தயிர் வெங்காயம் இல்ல, இதுக்கு தயிர் வெங்காயம்.
ஓ அதுக்கு இல்லையோ? இது மஞ்சூரியனுக்கு மஞ்சூரியனுக்கு என்ன? வெங்காயம் போடணும்ல. அம்மா மஞ்சூரியன் வந்து கொஞ்சம் கட்டியான கிரேவி மாதிரி தானே இருக்கும். கட்டியா தான் இருக்கும். நமக்கு எப்படி தேவையோ அப்படி வச்சுக்கலாம். தண்ணியா வேண்டாம். தண்ணியா இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா பருங்குழம்பு இருக்குல்ல, நல்லா கட்டியா கிரேவி மாதிரி கட்டியா தான் வைக்க போறேன். ஆமா. இது ரொம்ப ஈஸி. மஞ்சூரியன் செய்யறது ரொம்ப ஈஸி, எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், சரியா? ஆமா, இது வந்து நம்ம ஈஸியா பேச்சுலர்ஸ் ஈஸியா பண்ணலாம். ஒரு பாக்கெட்டை வாங்கி உடைச்சி கட் பண்ணி புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுங்க நல்லா பண்ணலாம். ஒரு சமையல் தெரியாத பிள்ளைகள் பண்ணிக்கலாம். பாத்துக்கலாம். நம்ம வீடியோ பாருங்க, ஈஸியா சிம்பிளா தான் பண்ணுவேன். அம்மா சிம்பிளா பண்ணுவேன், ஆனா நல்லா பண்ணுவேன். பார்த்து இதே மாதிரி பண்ணி நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, கமெண்ட் சொல்லுங்க. பன்னீர் மஞ்சூரியன் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆட்டுக்கால் சூப்பு குடிங்க. ஆமா, ஆட்டுக்கால் சூப் குடிங்க, முடை ஆட்டுக்கால் சூப் குடிங்க. என்ன வெஜ் ஆட்டுக்கால் சூப் நல்லா இருக்கும். நல்ல கைங்களாங்கடி எல்லாம் கேக்குது, நல்ல கேக்கு. ஆமா, அது தெரியாதவங்க நம்ம வீடியோ பழைய வீடியோ உள்ள போய் பாருங்க. நல்லா அல்ல, உண்மையே சூப்பரா இருந்ததுமா ஆட்டுக்கால் சூப்பு. அதே இந்த போல இன்னும் 2-3 இது இருக்குல்ல, அந்த இது ஒரு வாரத்துல ஒரு நாள் குடிப்போம். ஒண்ணு கெட்டு போகாதா அந்த இது கிழங்கு தானே, கிழங்கு அது வாட்டில் இருக்கு. என்ன அதே போல உறவுகள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவு கொடுங்க. எப்படி ஆதரவுன்னு சொன்னா, பிள்ளைங்க உங்களுக்கே தெரியும், பிள்ளைங்க படிப்பு அது இதுன்னு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் மட்டும் அவ 10th முடிச்சிட்டானா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு நம்ம வீடியோ கலங்களுக்கு ஜோடி இதுக்கெல்லாம் அது கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. ஏன்னா நாங்க வந்து உங்களுக்கு டெய்லி வீடியோ கொடுத்துட்டு இருக்கணும்னு நினைக்கும். கண்டென்ட் ஏதாவது யோசிச்சு பிள்ளைகளால வர முடியாட்டாலும் எங்களால கொடுத்துருவோம். நானே அதை எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவு நான் எடிட் பண்றேன். இதுல ஏதாவது குறை இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. டிப்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட்ல, நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிடுவோம். ஆமா, சரி. காய் வந்துட்டான்னு நினைக்கிறேன். வந்துட்டேன். என்ன ரெடி ஆயிடுச்சா? நேரம் ஆயிடுச்சு. இப்ப இதுக்கு தேவையான பொருள்லாம் இன்னொன்னு பாத்துருவோம். நல்ல பெரிய வெங்காயம் 2, இந்த 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அரைச்சு பேஸ்டா போடணும்னா போடலாம். இப்போ நம்ம வந்து கார்ன்ஃபிளவர் மாவையும் ஒரு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவையும் கரைச்சி அதுல ஊற்றணும். வாங்க ப்ராப்பரா எப்படி பண்ணணும்னு பார்ப்போம், சரியா? பன்னீர் போட்டாச்சா? போட்டுட்டே இருக்கேன். அப்படியே ஒண்ணா அதை எடுத்து விட்டுறலாம். எடுத்துடலாமா? இந்த தட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோ. இனிமே க்ளோஸ்அப்ல வராத உறவுகள் பயந்துருவாங்க. அது காலங்காத்தால பயந்துருவாங்க. நம்ம கண்டிப்பா பயப்படுவாங்க. நம்ம எடுத்து விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா பொரிச்சுட்டு எடுத்து தனியா எடுத்துடணும், சரியா? என்ன ரெடி ஆயிடுச்சா? விடிஞ்சிருச்சு. சாதம் வந்துருச்சு. இல்ல விடிஞ்சிருச்சுமா, நீ ஒண்ணு எடுக்காம இருக்க. மணி 6 தான் ஆகுது. சரி, 6 மணிக்கு அவளுக்கு வெளியில ரெடி பண்ணி லஞ்ச் பேக் வரணும். 6 மணிக்கு வந்துடும். இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப இதை பொரிச்சாச்சு, இந்த கிரேவி பண்ண போறேன், அவ்வளவுதான். கிரேவி 1 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆமாமா, இப்ப ஒரு வாரமா வத்தல் மல்லியும் காய போட்டு திரிக்க வேண்டாமா? நான் வச்ச நேரம் காத்து பயங்கர காத்து அடிக்கி, வெயில் சுள்ளுன்னு அடிக்க மாட்டேங்குது. காத்து அடிச்சுருக்கு, வெக்க இருக்கு. ஆனா சுள்ளுங்கிறவன் அந்த காயிற அளவுக்கு வெயில் அடிக்க மாட்டேங்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல வீடு வேலை நடந்துட்டு இருக்கு. வீடு கட்டிட்டு இருக்காங்க, மாடி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த தூசு, இந்த சிமெண்ட் புகை எல்லாம் தூசு ரொம்ப வருது மொட்டை மாடிக்கு. அதனால என்னைக்கு அவங்களுக்கு வேலை இல்லாம இருக்கோ அன்னைக்கு கொண்டு போய் காய வைக்கணும். தூசியா இருக்கு. இல்லம்மா, நம்ம வீட்டு வாசப்படியில அந்த வெயில் வரும்போது வந்துருது. கீழே வந்து எறும்பு, அந்த மொட்டை மாடியில தான் எறும்பு வர மாட்டேங்குது. வேலை இல்ல. இன்னைக்கு கான்கிரீட் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கான்கிரீட் போட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணி 2 நாள் வேலை வைக்க மாட்டாங்க. அப்படம் போட்டு திரிச்சிடலாம். கான்கிரீட் போட்டுச்சுன்னா அந்த இடத்த மேல போய் நல்லா கிளீன் பண்ணிட்டு அடுத்த மாடி அப்படிங்கையில நம்மளுக்கு வந்து தூசி ரொம்ப வருது, காத்து அடிக்குது. ஆமா, அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேலை இல்லாத அன்னைக்கு நம்ம காய வச்சுக்கணும். இந்த கோதுமையும் கை பார்த்து சேர்த்து நான் அரைச்சிட்டு ஏற்கனவே வந்து திரிச்ச பொடி காலி ஆகி போச்சு. இப்ப 2வது நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த வீடியோ போட்டோம்ல நம்ம உறவுகளுக்கு. ஆமா, வச்சிருக்கேன். அது திரிக்கணும். கோதுமையும் வாங்கிட்டு வந்தாச்சு, அதையும் திரிக்கணும். அப்புறம் வந்து மசால் பொடி திரிக்கிறது எப்படி, என்னென்ன போடுவீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து எப்பவுமே இப்ப சொல்றேன், நான் எப்பவுமே வந்து மசால் பொடிக்கு வந்து எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி போட மாட்டேன். தனிதான். வத்தல் தனி, மல்லி தனியா திரிச்சு வச்சுக்கிடுவேன், வத்தப்பொடி தனியா திரிச்சு வச்சுக்கிடுவேன். எப்படின்னா, இந்த கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு எல்லாம் வைக்கும் போது மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே நம்ம வந்து பருப்பு எல்லாமே போட்டு திரிப்போம்ல மசால் பொடிக்கு. அது மாதிரி அந்த டயத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு திரிச்சு ஒன்னா போட்டு அரைச்சிருவேன். இது ஏன் அப்படின்னா, அதெல்லாம் போடுறதுனால எல்லா குழம்புக்கும் போட முடிய மாட்டேங்குது. அதனால மல்லிப்பொடியும் வத்தப்பொடியும் தனியா திரிச்சு வச்சுக்கிடுவேன். அந்த நேரம் மசாலா என்ன தேவையோ அதை ஒன்னா போட்டு அரைச்சிருவேன். சீரகம் எல்லாமே ஒன்னா போட்டு அரைச்சிருவேன். அரைச்சு அந்த டயத்துல குழம்பு வைப்பேன்.
அதுக்காண்டி இருக்கு. எனக்கு இதுதான் சௌகரியமா தெரியுது. அப்படிதான் திரிச்சிட்டு இருந்தேன். பருப்பு எல்லாம் போட்டு ஒன்னா வறுத்துதான் திரிச்சுட்டு இருந்தேன். அது சில குழம்புகளுக்கு போடும்போது இப்ப மல்லிப்பொடி மட்டும் போட வேண்டியிருக்கு. இந்த மாதிரி கிரேவி எல்லாம் பண்ணும்போது ஒரு மல்லிப்பொடி மட்டும் போடணும்னா அதுல பருப்பு போட்டு நம்ம அரைச்சிருக்கிறதுனால அந்த நார்த் இந்தியன் கிரேவி நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனாலதான் தனி மல்லிப்பொடி, தனி வத்தப்பொடி, வத்தல் பொடி தனி, மல்லிப்பொடி தனி. நம்மளுக்கு தேவையா அந்த மசாலா போட்டு நம்ம திருச்சி உடனே சடனா அரைச்சிக்கிற வேண்டியதுதான். இதுதான் டிப்ஸ். கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, சொல்லியாச்சு. அதே போல இன்னொரு நாள் தட்டைப்பயிர் புளி குழம்பு வைக்கணும். ஏன்னா அதையும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதையும் நான் வச்சுக்காம ஜஸ்ட் நான் 2 நாள்ல வைக்கேன். தட்டைப்பயிர் புளிக்குழம்பும் தண்டு கீரை வச்சிருவோமா? நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு நாளை கழிச்சு வச்சிருவோம். நம்ம தட்டைப்பயிர் புளிக்குழம்பு வீடியோ வரும், ரெசிபி வீடியோ வரும், மறக்காம பாருங்க. இப்போ நாம சுட்டி காவிற்கு சீக்கிரம் ரெடி பண்ணுவோம். காவியா கிளம்பிட்டா. அவளுக்கு வந்து இப்ப காலையில போகையில, இப்ப பஸ்க்கு முன்னாடி போகையில சாப்பிடையில ஒரு டம்ளர் பால், பிரெட் டெய்லி ஏதாவது வித்தியாசமா கொடுப்பேன். ஒரு அவிச்ச முட்டை ஒரு நாள் கொடுப்பேன். ஏதாவது ஒண்ணு காலையில வெறும் வயிற்றுல போறா, 8:30 மணிக்கு தான் ஸ்கூல்ல போய் சாப்பிடுவா. அது பஸ் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆகும் டிராவல் பண்றதுக்கு. அவளுக்கு நம்ம ஊரை சுத்தி போகும். இல்ல பொதுவாக நம்மளே டைரக்டா இங்க ஸ்கூலுக்கு போனாலே 2 வீலர்லயே 1/4 மணி நேரம் ஆகுதுல. ஆமா 20 நிமிஷம் ஆகும் நம்ம போறதுக்கு, 40 நிமிஷம் ஆகுது அவ போறதுக்கு. அப்ப அங்க இருந்து அதனால அவளுக்கு வெறும் வயிற்றுல வரும்போது வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும். அதனால காலையில கிளம்பும் போது எப்பவுமே அவளுக்கு ஏதாவது வயிற்று கொடுத்து சிம்பிளா இன்னைக்கு பிரெட், பால், ஒரு நாள் ஒரு அவிச்ச முட்டை, எல்லாம் அது வந்து போண்டா மாதிரி போட்டு கொடுப்போம், பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுப்போம். முட்டையை அவிச்சு அதை கட் பண்ணி அந்த என்ன மசாலா போட்டு சாப்பிடுவாடா? பெரி பெரி மசாலா போட்டு சாப்பிடுவா. ஆனா முட்டை சாப்பிடுறது நல்லதுதான். அதுவும் இவ்வளவு தூரம் அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறதுக்கு நாம வந்து முட்டை கொடுக்க ரொம்ப நல்லது. சத்தான இது கொடுக்கணும். ஆமா. ஆனா அவ மேக்ஸிமம் சத்தம் போட்டு தான் சாப்பிடுவா. சத்தம் போட்டு தான் சாப்பிடுவாளோ? கத்தித்தி சாப்பிடுவாளோ? நம்ம சத்தம் போட்டாதான். அப்படியா? நான் நினைச்சேன் சத்தம் போட்டு சாப்பிடுவானே. சத்தம் போட்டு சவுண்ட் கொடுத்து சாப்பிடுவாங்க. அப்ப என்ன சொல்லுறாங்க? இப்ப வந்து நம்ம பருப்பு குழம்பு தாளிச்சு விட்டுருவோம். சரியா? இது வந்து கொஞ்சம் மல்லி இலை வந்து பருப்பு குழம்பு, இது வந்து மஞ்சூரியன். வாட கமகமன்னு வருது. இப்ப வந்து பொரிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆயில், இது மித்ததான் கடல் எண்ணெய். அந்த கடல் எண்ணெய் வாடை நல்லா வருதுமா. நல்லா ரைட். காயா ரெடி ஆயிட்டான். இப்ப நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுவோம். சரியா? இதை அடுப்புல சூடு ஏற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நல்லா நறுக்கி வச்சிருக்கிற பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போடுறோம். வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இப்படி காமிங்க, கிளீனா காமிங்க. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இந்த மாதிரி. சரியா? இது வந்து ரொம்ப கட்டியா வேணும் அப்படின்னா கட்டியா மாவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் வேணும் அப்படின்னா நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி சாஸ் புன்னிறமா வரணுமா? ஆமா, ரொம்ப எல்லாம் பிரவுனாலாம் வர வேண்டாம். தக்காளி சாஸ் உண்டு அப்பனா? ஆமா, அதுதான் மஞ்சூரியனுக்கே ஸ்பெஷல். தக்காளி சாஸ். ஆமா, மஞ்சூரியன் பொரிச்சுதான் இருக்கு. ஆமா, எல்லாம் ஒண்ணு ஒட்டிதான் இருக்கும். அதை எடுத்து விட்டுறலாம். ஒரு 3 ஸ்பூன் தக்காளி சாஸ், ஒரு 1.5 ஸ்பூன் சோயா சாஸ் விட்டு நம்ம வந்து அது நல்லா கொஞ்சம் இப்போ பூண்டு போட்டுருவோம். நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி இதை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அது வேகட்டும் கொஞ்சம். காவியா பத்தியா பன்னீரை தூக்கி சக்கட்டு போறாமா, பொரிச்ச பன்னீர் தூக்கி தின்னுட்டா. லபக்கு தின்றதா ஆத்மா. தூள் உப்பு இன்னைக்கு வாங்கிட்டு வாங்கண்ணே. வண்டி வேண்டாரு. இப்போ கோயில் போய்ட்டு ரொம்ப வேணுது. இதுக்கு வெங்காயத்துக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுருவோம். ஏன்னா நம்ம பன்னீர்ல ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் லைட்டா போட்டுருவோம். துளுக்கு வேற என்ன வேணும்? அவ்வளவுதானே. பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இறக்கிடுவோமா? இறக்குங்க. என்னம்மா அதுக்குள்ளேயும் பாத்திரம் மாறிடுச்சு, அடுப்புல கல்லு வந்துருச்சு. கல்லு, தோசை கல்லு நேரம் ஆயிட்டு இருக்கு காவியாளுக்கு. பருப்பு குழம்பு ரெடி ஆயிட்டா அதுக்கு அதுல போட்டு இதுல தோசை விட போறேன். தோசை விட மணியை பாரு 6:25 ஆச்சு. உங்களுக்கு 4 அடுப்பு எதுக்கு கேட்டேன்? இந்த மாதிரி அவசர நேரத்துல அது மாத்தி இது மாத்தி வைக்கிறதுக்கு தானே கேட்டேன். ஆனா சில இது கேஸ் எல்லாம் ஒரே அளவு தான் போகுமா? ஒரே அளவு தான். டைம் சேவ் ஆகும். இப்ப பாருங்க, இதுல ஒரு காரத்துக்கு தக்கன ஒரு மல்லிப்பொடி வத்தப்பொடி காலி ஆயிட்டதுனால நான் கடப்பாயப்பொடி தான் வாங்கி வச்சிருக்கேன். தற்சமயத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூனு வத்தப்பொடி போட்டுக்கோங்க.
அதே மாதிரி ஒரு 3/4 ஸ்பூனு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. சரியா? சரி. ஒரு ஒரு 1/2 ஸ்பூனு கரம் மசாலா பொடி அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த கொஞ்சம் அந்த மசால் வாட போகணும். தோசை ஊற்று டைம் ஆயிடுச்சு அவளுக்கு. காய்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஸ்பெஷல் தோசை கொடுமா, நல்ல ஒல்லியா ஒல்லியா மொறுமொறுன்னு வைக்கிறது வந்து சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவ அங்க கொண்டு போய் தானே சாப்பிடுறா அப்படிங்கல, அது நல்லா இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் கனமா சுட்டா தான் அது நல்லா இருக்கும் அவ சாப்பிடுறதுக்கு. 2 தோசை அவளுக்கு. 2 தோசை. அது மஞ்சள் கிரேவி ரெடி ஆயிடுச்சா? இப்போ இதுல வந்து நாம என்ன பண்ண போறோம்னா சோயா சாஸ். அதை எடுங்க, சோயா சாஸ் தக்காளி சாஸ் எடுங்க. டொமேட்டோ சாஸ் ஊத்தணும். நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ். பாஸ்போர்ட் கடை மாதிரில இருக்கு. எல்லா சாஸ் வச்சிருக்கியோ வீட்டுல வாங்கி வச்சிருக்க? இத இப்போ வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து உடைச்ச பாட்டில் ஒன்று இருக்கோ, உடைக்காத பாட்டில் அந்த பாட்டில் பை ஒன் கெட் ஒன்ல ஒன்று வாங்கணும். ஒரு பாட்டில் வாங்கினா ஒரு பாட்டில் ஃப்ரீ. நான் அந்த உடைக்காத பாட்டில் எடுத்துட்டு வந்துட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு 1.5 ஸ்பூனுக்கு சோயா சாஸ். ஓகேவா? இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஒண்ணா சேர்த்து கலக்கணுமா? தோசையை பரட்டி போடு. அதுல தண்ணி சேர்ப்பியாமா? தண்ணி கிடையாதோ? இந்த கான்ஃபிளவர் மாவு கரைச்சி வச்சிருக்கோம்ல, அது மட்டும் சேர்த்தா போதும். சப்பாத்தி நல்லா சாப்பிடலாம். சப்பாத்தி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம், என்ன சோத்துக்கே வரைய சாப்பிடலாம்ல. வெறுமனையே சாப்பிடலாம். பன்னீரை மட்டும் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆமா, இது வந்து ரொம்ப எல்லாம் நம்ம வந்து வேக வைக்க கூடாது. ஜஸ்ட் இப்படி கிளறி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல சோள மாவு, அதாவது கான்ஃபிளவர் மாவு, அதை அதில் விட்டுறணும். உங்களுக்கு தேவையான தக்கன உள்ளதை நீங்க சோள மாவு ஊற்றிக்கோங்க. கிரேவிக்கு தக்கன அதை போட்டு பன்னீரை போட்டு கிண்டி இறக்கிற வேண்டியதான். மல்லிச்செடிலாம் போடணும்ல. ஆமா, இறக்க போவையில மல்லிச்செடி போடணும். இது ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இறக்கணுமா? இப்போ இது நல்லா கட்டி ஆயிடுச்சு வந்துச்சா. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச அந்த பன்னீரை இது உள்ள போட்டுறணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. சரியா? அது உடைச்சு விட்டாலும் ஒன்றும் செய்யாது, நல்லா தான் இருக்கும். ஏன்னா நம்ம பொரிச்சு தான் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அங்க வச்சு பார்ப்போமா? பார்ப்போம். இதுல இப்போ மல்லித்தலையை நறுக்கி வச்ச மல்லித்தலையை போட்டு ஒரு மிக்ஸ். அவ்வளவுதான், ரெடி. சுவையான மஞ்சூரியன் ரெடி. இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்ல அடைச்சுவோமா? பன்னீர் மஞ்சூரியன் ரெடி. இப்போ அவளுக்கு தலை பண்ணிட்டு பாப்போம். சரியா? நேரம் ஆயிட்டு. இப்போ மஞ்சூரியன் வச்சுட்டேன். நான் டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஏன்னா அப்பாவும் வீடியோக்குள்ள வரல, சுட்டி மகளும் வரல. அப்பா இப்ப குளிக்கலையா, அதனால ஃப்ரெஷ்ஷா இல்லையா, அதனால வரல. நான் மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடுறேன். லஞ்ச் பேக்ல அடைச்சு வச்சாச்சு. பருப்பு குழம்பு, சாதம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சூரியனு, தோசை, சாம்பார். சரியா? இப்ப வாங்க நான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுறேன். நல்லா சூப்பரா வந்திருக்குன்னு. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட செய்து பாருங்க, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இது எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். புரோட்டா, சப்பாத்தி எதுக்குனாலும் வச்சு சாப்பிடலாம். வெறுமனே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுக்கு ஆதரவு என்னைக்கும் ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரெசிபி வீடியோல சந்திப்போம். செம்மையா இருக்கு, சூப்பரா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. எல்லோரும் எங்க வீட்டுக்கு பருப்பு குழம்பு, பன்னீர் மஞ்சூரியன் சாப்பிட வாங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.